வணக்கம் மக்களே, இது தகவல் ஃபார் யூ, யுவர் ஆல் இன் ஒன் டெஸ்டினேஷன் ஃபார் இன்ஃபர்மேஷன். நேத்திய கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிட்டர்மினன்ட் அண்ட் மேட்ரிக்ஸோட பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்தது. இன்றைக்கி நம்ம டிட்டர்மினன்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு 2x2 மேட்ரிக்ஸை நான் எடுத்திருக்கேன். இதற்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேர்மை கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் தான் பண்ணுவோம். மேலேருந்து ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. 1 4 4 கிடச்சிதுங்களா. அடுத்து கீழே இருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் கீழே இருந்து பண்ணும்போது உங்களுக்கு சைன் மாறும், மைனஸ் சைனில் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ இங்கே அந்த மைனஸ் வந்துதா, 3 2 6, இதுக்கு வர ஆன்சர் -2. இப்படி தான் ஒரு ஜென்ரலாக 2x2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுப்போம். இதுவே 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம எப்படி டிட்டர்மினன்ட் எடுப்போம்னா, இப்போது இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1ன்னு இருக்குங்களா, இந்த 1ஐ நான் வந்து இங்கே எழுதிக்கிறேன். ஏன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இதில் இந்த 1ஐ எழுதிட்டு இந்த 1ஓட கரஸ்பாண்டிங் காலம்ஸையும் ரோவையும் நான் நெக்லெக்ட் பண்ணிவிடுவேன். இப்போ இந்த காலமையும் ரோவையும் நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கோங்க. பார்த்தீங்களா, இங்கே 5 6 8 9ன்னு இருக்குது பாருங்கள். இதை தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 5 9s 45, கீழே இருந்து பண்ணும்போது 8 6 48, கீழே இருந்து பண்ணுறதால இந்த மைனஸ் சைன் வருது. இது கூட நம்ம எந்த எலமெண்ட்டை எடுத்தோமோ அதை மல்டிப்ளை பண்ணணும். அதே போல் தான் இப்போது இங்கே செகண்ட் டேர்ம் வரும்போது இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அது மாதிரி நம்ம போட்டுட்டு வருவோம். செகண்ட் டேர்ம் வரும்போது இங்கே மைனஸ் சைன், இங்கே 2ன்ற எலமெண்ட்டுக்கு நம்ம எடுக்கிறோம். அப்போது 2ஓட கரஸ்பாண்டிங் காலமையும் ரோவையும் நெக்லெக்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது 4 6 7 8. இப்போது 4 9s உங்களுக்கு எவ்வளோ வரும், 36. கீழே இருந்து பண்ணிங்கன்னா 7 6 42, கீழே இருந்து பண்ணுறதால உங்களுக்கு மைனஸ் சைன், அதனால் இங்கே மைனஸ். அதே மாதிரி நீங்கள் 3க்கு எடுத்திங்கன்னா இதோட காலமையும் இதோட ரோவையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். அப்போது இங்கே ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதுக்கு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதே மாதிரி போட்டுக்கலாம். 4 8s 32, கீழே இருந்து பண்ணுறதால -7 5 35. இப்படி தான் ஒரு ஜென்ரலாக டிட்டர்மினன்ட் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த கொஸ்டினுக்கு எனக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 வந்திருக்கு. ஆனால் கான்செப்ட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் டிட்டர்மினன்ட் நம்ம எடுப்போம். உங்களுக்கு வேல்யூ ப்ளஸில் வரலாம், மைனஸில் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அடுத்து இதில் நம்ம கோஃபேக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். கோஃபேக்டர்னா இப்போது கோஃபேக்டர் ஆஃப் 1ன்னு கேட்குறாங்க. இந்த டேர்மோட கோஃபேக்டர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போது 1ஓட காலத்தையும் ரோவையும் நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போது நமக்கு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மாதிரி கிடைக்குது பாருங்கள். 5 9s 45 அண்ட் -8 6 48. இதை வந்து நம்ம மைனஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் இந்த வேல்யூ, இங்கே போடுற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் மைனஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிட்டர்மினன்ட் பண்ணும்போது நம்ம எந்த எலமெண்ட்டை எடுக்கிறோமோ அதை மல்டிபிள் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், இங்கே 1 எடுத்திருக்கோம், 2க்கு எடுக்கும்போது 2வால் மல்டிப்ளை பண்ணோம். ஆனால் கோஃபேக்டரில் அது மாதிரி மல்டிப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் கோஃபேக்டரில் ஒன்லி கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணணும், எலமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இதுதான் கோஃபேக்டர். இப்போது 2க்கு எடுத்திங்கன்னா அதோட ரோ போயிடும், அதோட காலமும் நெக்லெக்ட் ஆகிடும். அப்போ நமக்கு மீதி கிடைக்கிறது 4 9s 36, கீழே இருந்து பண்ணும்போது -7 6 எவ்வளோ உங்களுக்கு 42. இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கோஃபேக்டர். இப்படி தான் ஒவ்வொரு டேர்முக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கான்செப்ட்ஸ். ஆனால் இப்போது ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் நான் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லணுன்னா, உங்களால் நீங்கள் எக்ஸாமில் ஃபுல்லாக டிட்டர்மினன்ட் அதெல்லாம் போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு மேபி லேட் ஆகலாம். ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஆன்சர் அப்ளை பண்ணலாம். இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகன் வேல்யூ ஏகன் வெக்டாரில் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ப்ராப்பர்ட்டிஸ் நடத்துகிறேன். இப்போது ஒரு ஏ டிரான்ஸ்போர்ட், அதாவது ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை அந்த கொஸ்டினில் இருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஏ மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம், டிரான்ஸ்போஸ் எடுத்ததுக்கு மேட்ரிக்ஸ் அந்த வேல்யூவும் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க ஏ மேட்ரிக்ஸ்க்கான வேல்யூக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் எடுத்தாலும் ஈக்குவலாக தான் வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே பாருங்கள், எனி ரோ ஆர் காலம் ஏதாவது உங்களுக்கு 0 வேல்யூ வந்ததுன்னா அதுக்கு டிட்டர்மினன்ட் 0 தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம் தானே. இப்போது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன், உங்களுக்கு அதில் எலமெண்ட்டே 0வாக இருந்ததுன்னா நம்ம டிட்டர்மினன்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அந்த எலமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 0ஓட நம்ம மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனி ரோ ஆர் காலம் சேம் டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறாங்க.
இப்போது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன். 2x2 மேட்ரிக்ஸ் எங்களுக்கு ரோவும் சேமாக இருக்குது, காலமும் சேமாக இருக்குது. இதுக்கு மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி எடுப்போம்? 2 2s are 4, கீழே இருந்து பண்ணும்போது மைனஸுங்களா, மைனஸ் 2 2s are 4, அப்போ 4 - 4 0. இது மாதிரி தான் ரோவும் காலமும் உங்களுக்கு சேமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர வேல்யூ வந்து டிட்டர்மினண்ட்டில் 0 தான் வரும். அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எனி 2 rows or column இன்டர்சேஞ்ச், அதாவது ஒரு 2 ரோ இல்லைனா காலம் வந்து இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா, பொதுவாக நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கும் போது இது மாதிரிலாம் நடக்கும். இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு வர மேட்ரிக்ஸ், அதாவது ஏன்ற மேட்ரிக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வர டிட்டர்மினன்ட் வேல்யூவோட நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோன்னா நீங்கள் அதை -1 மல்டிப்ளை பண்ணனா உங்களுக்கு கரெக்டான டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடச்சிரும்னு சொல்கிறாங்க. அண்ட் 5th பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனி 1 row or column மல்டிபிள் பை k, அதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டோட ஒரு ரோவையோ காலமையோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூவோட கடைசியாக டிட்டர்மினன்ட் வேல்யூ வரும் பார்த்தீங்களா, அதோட அந்த கான்ஸ்டண்ட்டை மல்டிபிள் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி மேட்ரிக்ஸோட ஒரு 4ன்ற ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிபிள் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஆன்சர் ஈக்குவலாக தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 6th பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவாகவே A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/A மாடுலஸ் ஆஃப் A, அது நமக்கு கிளியராக தெரியும். இப்போது மாடுலஸ் ஆஃப் A இன்வர்ஸ், அதாவது A இன்வர்ஸ் வேல்யூக்கு டிட்டர்மினேட் எடுத்தனா இஸ் ஈக்குவல் டு 1/மாடுலஸ் ஆஃப் A, இந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணும்போது தெரிஞ்சு வச்சுருப்போம். ஜஸ்ட் நீங்கள் ரீகால் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இப்போது A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/மாடுலஸ் ஆஃப் A இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் A. இது தானே அட்ஜாயிண்ட் ஆஃப் A. பொதுவாக நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு கோஃபேக்டரோட நம்ம ஒரு எலமெண்ட்டோட கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி அதை டிரான்ஸ்போர்ட்டாக மாற்றிட்டா அதுதான் அட்ஜாயிண்ட் A. இப்போது இங்கே பாருங்கள், ஏன்றது ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்து இப்போது நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு மாடுலஸ் ஆஃப் ஏக்கு 0 கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாடுலஸ் உங்களுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்னு வந்ததுன்னா அதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. இந்த பாயிண்ட் முக்கியம். ஏ சிங்குலராக இருந்தால் உங்களுக்கு டிட்டர்மினன்ட் பண்ண வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இதுவே இங்கே ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், மேட்ரிக்ஸ் ABCD. இதுக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஃபார்முலா பாருங்கள், 1/மாடுலஸ் ஆஃப் A. மாடுலஸ் ஆஃப் A நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? A இன்டூ D மைனஸ் C இன்டூ B, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். A இன்டூ D மைனஸ் B இன்டூ C. அட்ஜாயிண்ட் ஆஃப் A 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி அட்ஜாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இங்கே இருக்கிற, அதாவது மேலே இருந்து கீழே மல்டிபிள் பண்ணுவோம் பார்த்தியா, அந்த டேர்மை இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். கீழே இருந்து பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு சைன் மாற்றிடணும். இங்கே பாருங்கள், இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். D இங்கே போயிடும், A இங்கே வந்துடும், இங்கே -C -B ஆகிடும். இதுதான் 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. இதுதான் A இன்வர்ஸ்க்கான ஆன்சர் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு. இதுவே 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு டேர்ம் பக்கத்தில் வேரி ஆகிட்டே போகும். இப்போது ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா நமக்கு இதுதான். மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாம். மாடுலஸ் ஆஃப் ஏ, அதாவது நான் முன்னே எக்ஸ்பிளைன் பண்ணேன், இதுக்கு வேல்யூ 0 கிடைக்குது. பொதுவாகவே 0 கிடைச்சா நம்ம என்ன பார்த்தோம்? ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு பார்த்தோம். அப்போது இந்த கொஸ்டினுக்கு ஏ இன்வர்ஸ் கிடையாது, வராது. இது தாங்க ஆன்சர். சரி, இருந்தாலும் எனக்கு ஆன்சர் இங்கே தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் இந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா 2x2 மேட்ரிக்ஸ் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி சைனை மாற்றி விட்டோம். 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம எப்படி பண்ணணும்னா, இங்கே ஒவ்வொரு கோஃபேக்டர், அதாவது 1ஓட கோஃபேக்டர் எடுத்திங்கன்னா இந்த காலமும் இந்த ரோவும் மறைஞ்சிரும். அப்போது இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணுவோமா, அப்போது 5 9s are 45 -8 6 are 48. இது மாதிரி ஒவ்வொரு கோஃபேக்டருக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான வர வேல்யூ ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். இதற்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆகும்? காலம் ரோவாக மாறும், ரோ காலமாக மாறும். அது தாங்க அட்ஜாயிண்ட் ஏ. இப்போது இது ஏ இன்வர்ஸ்க்கே நான் இப்படி எழுதியிருக்கேன். இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ வேல்யூ 0 தெரியும். 0 தெரிஞ்சதால் நமக்கு இது டஸ் நாட் எக்ஸிஸ்ட்.
சப்போஸ் இங்கே எனக்கு மாடலஸ் ஏதாவது 3 அது மாதிரி வந்ததுன்னா மேற்கொண்டு இது கேன்சலேஷன் அது மூலமாக சால்வ் பண்ணலாம். இப்படி தான் நம்ம ஏ இன்வெர்ஸ்லாம் கண்டுபிடிப்போம். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, அதாவது ஒரு எக்லானல் ஃபார்மில் கொண்டு வந்துட்டு அதில் எத்தனை நான் ஜீரோ எலமெண்ட் கிடைக்குதோ அதுதான் ரேங்க்குன்னு சொல்லுவாங்க. எக்லான் ஃபார்ம் தாங்க ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்போது ஒரு எக்லான் ஃபார்ம் இங்கே கிடச்சிருக்கு. நம்ம இந்த இடத்துல 0 ஆக்குவோம், ஞாபகம் இருக்குங்களா? ரோ காலமை இன்டர்சேஞ்ச் பண்ணி ஒரு ரோலேருந்து இன்னொரு ரோவை செப்பரேட் பண்ணி அது மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஜீரோ எலமெண்ட்டாக மாற்றணும். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ரோ ஃபுல்லாகவே 0 ஆகிடுச்சு. அப்போது 2 ரோ தான் எனக்கு இருக்குது. அப்போ இதோட ரேங்க் என்ன? 2 தான் இதோட ரேங்க். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். இன்னொரு மெத்தட்லையும் இது சால்வ் பண்ணலாம். அது எந்த மெத்தடுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதற்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலும் சரி, உங்களுக்கு இதை வச்சு ரேங்க்கும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா நான் சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸு நான் ரேங்க் எடுக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு அந்த மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2x3 இருக்குன்னு வைங்களேன். 2 ரோ 3 காலம் இருக்குன்னு வைங்க. அதற்கு நம்ம ரேங்க் எப்படி கண்டுபிடிப்போம்னா, கண்டிப்பாக 2x3னா கண்டிப்பாக அதோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஓ 5ஓ வராது. கிட்டத்தட்ட அந்த சைஸுக்கு ஈக்குவலர் ஆர் லெஸ் தென்னாக தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், ரேங்க் ஆஃப் ஏ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் m, n கொடுத்துருக்காங்க. m, n சைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 2x3 எலமெண்ட் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதற்கு ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2ஆக தான் வரும். ஏன்னா மினிமம் அப்படின்னு நீங்கள் இந்த 2 சைஸில் எது மினிமம் வேல்யூவோ அதுதான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. இப்போது 2 மேட்ரிக்ஸ் இருக்குது எனக்கு ஏபின்னு. இப்போது இந்த 2 மேட்ரிக்ஸ்லேயும் ஏன்ற மேட்ரிக்ஸ் 2x2 இருக்குன்னு வைங்க. பீன்ற மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரேங்க் வருது. ஏன்ற மேட்ரிக்ஸ் 2 ரேங்க் வருதுன்னு வைங்க. அதற்கு எப்படி வேல்யூ வரும்னா, இந்த 2 ரேங்க்கில், அதாவது ஏ மேட்ரிக்ஸ்லேயும் சரி பி மேட்ரிக்ஸ்லேயும் சரி, இந்த 2 மேட்ரிக்ஸில் எது கம்மி ரேங்க் வந்திருக்கோ அதுதான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏவோட ரேங்க் 2ன்னு இருக்குது, பியோட ரேங்க் 1ன்னு இருந்தால் அப்போது ரேங்க் ஆஃப் ஏபியோட மேட்ரிக்ஸ் வேல்யூ என்ன, அதாவது ரேங்க் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 1 தான். இப்போது ஒரு ஏ டிரான்ஸ்போஸோட ரேங்கை நம்ம எடுத்தாலும் இல்லை ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் எடுத்தாலும் ஈக்குவலாக தான் வரும். இது தாங்க 3 ப்ராப்பர்ட்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்னு இருக்குது, நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்னு இருக்குது. ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்னா உங்களுக்கு ஃபார்முலா ஏ இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி டைப்பில் தான் வரும். அதுதான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். உங்களுக்கு ரைட் ஹேண்ட் ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட் வர இடத்துல 0 தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஏ, இது வந்து எக்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ஏரியா 0. இது மாதிரி தான் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கிடைக்கும். இதுதான் சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். அண்ட் இதற்கு எப்படிலாம் சொல்யூஷன் கிடைக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டில் தான் கிடைக்கும். இதில் 2 கேஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இப்போது பார்த்தோம் இல்லைங்களா ஒரு மேட்ரிக்ஸ், அதுக்கு ரேங்க்கில் எப்படி உங்களுக்கு ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். அதுக்கு ரேங்க் மேட்ரிக்ஸ் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் போடலாம், இல்லைனா டிட்டர்மினன்ட் மெத்தட்லேயும் போடலாம். இப்போது எனக்கு ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்தேன்னா எனக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் வந்து 3, அதாவது ஈக்குவல் சைஸில் எனக்கு கிடச்சிதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா யூனிக் ஆர் ட்ரைவல் சொல்யூஷன்னு அர்த்தம். கண்டிப்பாகவே அதுக்கு எக்ஸோட வேல்யூலாம் 0வாக தான் இருக்கும் அண்ட் கன்சிஸ்டன்ட்டுன்னு அர்த்தம். இதே கேஸ் 2ல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சைஸ் ஆஃப் த ரேங்கை விட, அதாவது சைஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸை விட ரேங்க் எனக்கு கம்மியாக கிடைக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரேங்க் 2 கிடைக்குதுன்னா அப்போது கொடுத்துருக்கிற சைஸை விட எனக்கு ரேங்க் கம்மியாக தான் கிடச்சிருக்கு. அதற்கு வந்து பார்த்தோன்னா நம்ம கன்சிஸ்டன்ட் தான், ஆனால் இந்த ஃபார்மெட்டில் நம்ம கண்டுபிடிக்கணும் n மைனஸ் ரோ ஆஃப் ஏபி. அதாவது சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா n வந்து எனக்கு 3x3 மேட்ரிக்ஸ்னால் 3 மைனஸ் ரேங்க் வந்து 2 கிடைக்குதுன்னா 3 மைனஸ் 2னா 1. அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட். இது தாங்க உங்களுக்கு ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷனில் இப்படி தான் நம்ம சொல்யூஷனை வந்து சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு சம் போடும்போது ரொம்பவே கிளியராகவே புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ராப்பர்ட்டி இதுதான், இதை நீங்கள் ஞாபகமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடில் கான்ஸ்டன்ட் வர ஏரியாவில் எல்லாமே 0 தான். ஆனால் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனில் ஒரு கான்ஸ்டன்ட் வரும். இங்கே பாருங்கள், ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது ஏ, இது எக்ஸ், இது ஒரு பீன்ற ஒரு கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி டேர்மில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இதற்கான சொல்யூஷன்லாம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போது 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. அதாவது எனக்கு ஏன்ற மேட்ரிக்ஸ் இருக்குது, பீன்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு எனக்கு இப்போது 2 ரேங்க் வருதுன்னு வைங்களேன். இப்போது ஏபி இந்த 2 சேர்ந்தோம் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ரேங்க் எடுத்தோன்னா ஈக்குவலாக வரலனா அது இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன். இப்போ ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எனக்கு 2 வருது, ரோ ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 3 வந்ததுன்னா அது ரெண்டுமே ஈக்குவல் இல்லை தானே. அப்போது அது இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன். அது மாதிரி வந்ததுன்னா கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரேங்க் ஆஃப் ஏக்கும் சரி ரேங்க் ஆஃப் ஏபிக்கும் சரி ஈக்குவல் வேல்யூ வருது. இப்போது எனக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸில் ரேங்க் ஆஃப் ஏ 3, ரேங்க் ஆஃப் ஏபிக்கும் 3, எனக்கு சைஸும் 3ன்னு வந்ததுன்னா அது வந்து யூனிக் சொல்யூஷன், கன்சிஸ்டன்ட். இதுவே எனக்கு ரேங்க் ஈக்குவலாக வருது ஆனால் சைஸ் லெஸராக வருது. இப்போது ரோ ஆஃப் ஏ எனக்கு 2 வருது, ரோ ஆஃப் ஏபி ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 2 வருது, ஆனால் சைஸ் வந்து எனக்கு 3 இருக்குது. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா சைஸுக்கு லெஸர் தென்ல இருக்குது, ஆனால் கன்சிஸ்டன்ட் தான். இதுக்கு சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா இன்ஃபைனைட் சொல்யூஷனில் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அன்னோன்ஸை வச்சு எக்ஸ், ஒய், ஜெட் இந்த மாதிரி 3 அன்னோன்ஸை வச்சு வந்தனா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் பார்க்க போகிறோம். இதற்கான சொல்யூஷன் இப்போது நான் அந்த மேட்ரிக்ஸ்க்கு, இது ஒரு டேர்ம் மேட்ரிக்ஸ்க்கு நான் டிட்டர்மினன்ட் எடுத்து எனக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஏதாவது 0 இல்லாமல் வேறு ஏதாவது வேல்யூ வந்ததுன்னா அது கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு, அதாவது 3 அன்னோன் இருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு எனக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 1, 2, 3 அது மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அது யூனிக் சொல்யூஷன், கன்சிஸ்டன்ஸ். இதுவே எனக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வருது, ஆனால் இதுலேயே வந்து பார்த்தோன்னா 2 கேஸ்க்குள்ளேயே 2 கேஸ் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸுன்ற எலமெண்ட், ஒய்ன்ற எலமெண்ட், ஜெட்டுன்ற எலமெண்ட். இந்த எலமெண்ட்டுக்கெலாம் டிட்டர்மினன்ட் எடுத்தால் எனக்கு 0 கிடைக்குது. ஆனால் இதில் ஏதாவது ஒரு கோஃபேக்டரோட வேல்யூ எனக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தனா 0 கிடைக்கலனா, ஏதாவது ஒரு வேல்யூ 0 கிடைக்கலனாலே இது மெனி சொல்யூஷன் அண்ட் கன்சிஸ்டன்ஸ். இப்போது அதுவே எனக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம கோஃபேக்டர் அந்த எக்ஸ், ஒய், ஜெட் இதற்கு நம்ம டிட்டர்மினன்ட் பண்ணப்போ இப்போ எக்ஸுக்கு 0 வருது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஒய்க்கு எனக்கு 0 வரலனா அது இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் நோ சொல்யூஷன். அடுத்து எய்கன் வேல்யூ. இது ரொம்பவே முக்கியமான டாபிக். பொதுவாகவே நம்ம எய்கன் வேல்யூவை நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி ஃபார்முலாவை போட்டு தான் நம்ம இந்த லேம்டான்ற எய்கன் வேல்யூவை கண்டுபிடிப்போம். இதுதான் எய்கன் வெக்டாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு a மைனஸ் லேம்டா ஐ இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸு மைனஸ் லேம்டான்றது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற எய்கன் வேல்யூ, அது கூட யூனிட் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு காலம் ஒரு ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கிடைக்கும். அதை வச்சு தான் எய்கன் வெக்டர் கண்டுபிடிப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம் போடும்போது பெருசாக எழுதி சால்வ் பண்ணுவோம். ஆனால் இது ஈஸியாக நம்ம நினச்சிங்கன்னா ப்ராப்பர்ட்டி வச்சே சால்வ் பண்ணலாம். வாங்க எப்படின்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி கேலி ஹாமில்டன் தியரம், இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதோட கான்செப்ட் என்னென்னா, எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை இட்ஸ் ஒன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அதாவது உங்களுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இருக்குது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்டு. லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 லேம்டா மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த லேம்டாவோட இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் கூட உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ ஈக்குவலாக தான் வரும். இதுதான் கேலி ஹாமில்டன் தியரம். அடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எய்கன் வேல்யூவை கற்றுக்க போகிறோம். இஃப் லேம்டா ஏ இஸ் எய்கன் வேல்யூ ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஏ மேட்ரிக்ஸோட லேம்டா, அதாவது எய்கன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா லேம்டான்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எனக்கு ஒரு ஏ மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. அதனோட எய்கன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1, 2 இதுதான் எய்கன் வேல்யூ. இந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், k இன்டூ ஏ இஸ் ஈக்குவல் டு கே லேம்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸோட நான் கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு வந்த எய்கன் வேல்யூவோட அந்த கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு வர வேல்யூ ஈக்குவல். இப்போது இது கூட இந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு 1, 2 கிடச்சிருக்கிற எய்கன் வேல்யூ கூட
நான் கான்ஸ்டன்ட் 2வை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு கிடைக்கிற வேல்யூ 2,4. அதே தான் சொல்கிறாங்க இங்கே, சேமாக தான் வரும். செகண்டை பார்த்தீங்கன்னா A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/λ. இந்த ரெண்டு இதுவும் நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈக்குவலாக தான் வரும். A இன்வர்ஸ் ஃபார்முலா படி நம்ம இதற்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை 1/λ அந்த இடத்துல நம்ம A வர இடத்துல லேம்டாவை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டாலும் சரி, உங்களுக்கு வர ஆன்சர் ஈக்குவலாக தான் வரும். இப்போ A பவர் k இஸ் ஈக்குவல் டு லேம்டா பவர் கேன்னு இருக்குது. இப்போ A மேட்ரிக்ஸோட நான் பவர் 2ன்றதை நான் கான்ஸ்டண்ட்டாக இது பண்ணுறேன். அப்போது எனக்கு லேம்டா, அதாவது அது கிடச்சிருக்க எய்கன் வேல்யூவை நான் அதையாலேயே பவர் பண்ணனா எனக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் A டிவைடட் பை லேம்டான்னு சொல்லியிருக்காங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஃபார்முலா படி நம்ம கண்டுபிடிச்சி அதற்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாலும், அதே அட்ஜாயிண்ட் ஆஃப் A இடத்துல நம்ம மாடுலஸ் ஆஃப் A கண்டுபிடிச்சி வர எய்கன் வேல்யூவை டிவைடட் பை போட்டு நம்ம கண்டுபிடிச்சாலும் எனக்கு கிடைக்கிற வேல்யூ ஈக்குவல் தான். இப்போது ஒரு A மேட்ரிக்ஸ்க்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு அதுக்கு லேம்டா கண்டுபிடிச்சாலும், அந்த A மேட்ரிக்ஸ்க்கு நான் ஆல்ரெடி லேம்டா கண்டுபிடிச்சிருந்தாலும் ஈக்குவல் தான். அண்ட் இப்போ பாருங்கள், முக்கியமான ஸ்டெப்பு தான். நம்பர் ஆஃப் லேம்டாஸ் இஸ் ஈக்குவல் டு லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் A. ஆமாம், ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்னால் எனக்கு அதில் லேம்டா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 தான் வரும், இல்லைனா 1 கிடைக்கும். 3x3 மேட்ரிக்ஸ்னால் எனக்கு மேக்ஸிமம் 3 இல்லைனா 2, 1 அது மாதிரி தான் கிடைக்கும். 4க்கு மேலே போகாது. சம் ஆஃப் லேம்டாஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ். இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட டயகனல், அதாவது நீங்கள் அந்த மேட்ரிக்ஸோட டயகனலை ஆட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு சம் ஆஃப் லேம்டாஸை ஆட் பண்ணாலும் சரி ஈக்குவலாக தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் லேம்டாஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் A. இப்போது நான் ஒன்றுத்துக்கு ஒரு A மேட்ரிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மாடுலஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா, அதாவது டிட்டர்மினன்ட் பண்ணனா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கிற எய்கன் வேல்யூ, இப்போ 1 2 3 கிடைக்குதுன்னு வைங்களேன். 3 2s are 6, 6 × 1 6. இப்போது 6ன்ற லேம்டா வேல்யூ தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா A மாடுலஸ் எடுத்தாலும் 6ன்னு தான் வரும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போது ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளியராகவே தெரியும், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் லோயரில் 0 வரும், லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் அப்பரில் 0 வரும். ஆக மொத்தம் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்தனா அதோட எய்கன் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் அதோட டயகனல் வேல்யூ தான் வரும். பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸ்க்கு இதுதான் எய்கன் வேல்யூ. இப்போ உதாரணத்துக்கு இங்கே இப்படி இருந்து வேறு நம்பர் ஏதாவது இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்று இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுத்துகிட்டு வர வேல்யூவை பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற லேம்டாவை நீங்கள் ப்ராடக்ட், அதாவது மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு தெரியும். அதை விட ஈஸி ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே உதாரணத்துக்கு 1 2 3 4 5 6 அது மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அதாவது 0 இல்லாமல் நம்பர் இருக்குன்னு வைங்க. இதோட டயகனலை நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். அதை வச்சு தான் இப்போ 1 + 2 + 3 எவ்வளோ ஆச்சு? உங்களுக்கு 6. அப்போது 6 தான் அந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸும் சரி லேம்டாவும் சரி, அதுதான் எய்கன் வேல்யூ. உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும், பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இங்கே பாருங்கள், இது வந்து டயகனல் மேட்ரிக்ஸ், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்தாலும் சரி, இல்லை டயகனல் மேட்ரிக்ஸ் வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேம்டா வேல்யூ அதோட டயகனல் வேல்யூ தான் வரும். இது தாங்க இதோட கான்செப்ட். எய்கன் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம A - λI = 0 இதை மாதிரி கண்டுபிடிச்சி தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதுவோம். ஆனால் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுத ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது இது 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதால λ³ - S1 λ² + S2 λ - S3 = 0. இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இது இப்போது இதில் S1ன்றது வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட். இந்த டயகனல் எலமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணால் அதுதான் S1. பாருங்கள், இதுதான். S2வை பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் த மைனர் ஆஃப் டயகனல் எலமெண்ட். S2வை பொறுத்த வரைக்கும் இந்த மைனர், அதாவது இந்த டயகனல் இது இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மைனர். இப்போது A11க்கு மைனர் எலமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்ன சொன்ன மாதிரி தான் அதோட கரஸ்பாண்டிங் காலமோ ரோவோ நம்ம இது பண்ணிட்டோன்னா, இங்கே நிற்குது பார்த்திங்களா ஒரு 4 டேர்ம்,
இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட டயகனல் மைனர் எலமெண்ட். அதே மாதிரி தான் A22க்கு வந்து பார்த்திங்கன்னா இது போயிடும், மீதி நிற்கிற இந்த இதில் தான் உங்களுக்கு மைனர் எலமெண்ட். அதே போல் A33க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே போயிடும், அப்போது மீதி இருக்கிறது தான் உங்களுக்கு மைனர் எலமெண்ட். இதுக்கு நீங்கள் கோஃபேக்டர் எடுத்து கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் S2. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா S3யை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் எடுத்தால் போதும், அதுதான் S3. இப்போது இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் போட்டு நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணால் உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிடும். அடுத்து அதே ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வர வேல்யூ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் λ² - S1 λ + S2 = 0ன்னு கிடைக்கும். இதில் S1ன்றது வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் டயகனல், இல்லை டயகனல் இதுதான், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். S2வை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்தால் போதும். இந்த யூனிட்டோட லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம், குவாட்ரட்டிக் ஃபார்ம் ஆஃப் கெனோனிக்கல் ஃபார்ம். இது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக்கல் ஃபார்மில் இருக்குது. இதுதான் குவாட்ரட்டிக்கல் ஃபார்முக்கான ஒரு ப்ராப்பர்ட்டியே சொல்லலாம். ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாமா இல்லை ஃபார்முலான்னு சொல்லலாமான்னு தெரியல. இந்த குவாட்ரட்டிக் ஃபார்மை கொடுத்துட்டு உங்களை வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுங்கள், அதாவது இது மாதிரி கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி கன்வெர்ட் பண்ணுன்னா இதுதான் கான்செப்ட். இதை பாருங்கள், இந்த ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் டேர்ம் இதுதான். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்கள், டயகனல் எலமெண்ட் ABC. இந்த டயகனல் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் பாருங்கள் x² y² z² அதோட கோஎஃபிஷியன்ட் தான் வரும். இங்கே பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² y² z². அப்படியே இதில் பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² என்ன, ஏவா, இங்கே பாருங்கள் A. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² B, இங்கே பாருங்கள் B. z² கோஎஃபிஷியன்ட் C, இங்கே பாருங்கள் C. கிடச்சிதா? இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் எழுதணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது x எலமெண்ட், y எலமெண்ட், z எலமெண்ட். அதே மாதிரி தான் இது x எலமெண்ட், y எலமெண்ட், z எலமெண்ட். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், xy வரும். இந்த இடத்துல அதாவது x எலமெண்ட்டில் இருக்குது, z எலமெண்ட்டில் இருக்குது, அப்போ xz வரும். இந்த இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா y எலமெண்ட்டில் இருக்குது, x காலமில் இருக்குது, அப்போ வந்து xy. இங்கே வந்து yz, இங்கே xz, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு yzன்னு கிடைக்கும். இதை வச்சு தான் நம்ம இதை ஃபார்ம் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு xy வேல்யூ வந்து h, ஆனால் இதோட பாதி வேல்யூ தான் இங்கே வரும். அதே மாதிரி இங்கே xzன்னு இருக்குது, இதோட பாதி வேல்யூ தான் அங்கே வரும். அப்போ ஜியில் பாதி g/2. அதே மாதிரி xyயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே h இருக்குது, இதோட பாதி வேல்யூ தான் இங்கே வரும். அதே மாதிரி yz, இந்த fல பாதி f/z. xzக்கு வந்து பார்த்திங்கன்னா g இருக்குது, g/2. yzக்கு வந்து பார்த்திங்கன்னா fல பாதி f/2. இப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு இது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஃபார்மில் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மாற்றுவோம், நமக்கு தெரியும் இந்த டயகனல் வேல்யூலாம் கோஎஃபிஷியன்ட்டா. அப்போது 2x² + 6y² + 3z². இது முடிஞ்சுது. அடுத்து நமக்கு டேர்ம் என்ன, xy டேர்ம், yz டேர்ம், அப்புறம் வந்து பார்த்தோன்னா xz டேர்ம். இந்த டேர்ம் தான் இது என்ன டேர்ம், xy டேர்ம். xy டேர்ம் வந்து பார்த்தோன்னா 4ன்னு இருக்குது. அப்போது இங்கே இருக்கிற வேல்யூ வந்து பார்த்தோன்னா பாதி வேல்யூங்களா, இந்த h/2 தான் இங்கே 4. அப்போது இங்கே வரும்போது ஹெச்சாக வரணும்னா என்ன ஆகும், × 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அப்போது 8xy. அதே மாதிரி உங்களுக்கு yz வேல்யூ அடுத்து இங்கே இருக்கிற வேல்யூ பாதி வேல்யூங்களா, குவாட்ரட்டிக் ஃபார்மில் எழுதும்போது × 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க, 18yz. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தோன்னா xz, இங்கே இருக்கிற வேல்யூ 1, இது பாதி வேல்யூ. அப்போ குவாட்ரட்டிக் ஃபார்மில் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு வேல்யூவாக கிடைக்கும். அப்போது 1 × 2 2xz. இப்போது இதுதான் வேல்யூ. கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு இதை கன்வெர்ட் பண்ணுங்கள், குவாட்ரட்டிக் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. இல்லைனா இதை கொடுத்துட்டு இதுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. கடைசி வந்து பார்த்தோன்னா நேச்சர் ஆஃப் எய்கன் வேல்யூஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவ் டெஃபினைட்னா உங்களுக்கு கிடைக்கிற எய்கன் வேல்யூ மொத்தமே பாசிட்டிவில் கிடைக்கும். நெகட்டிவ் டெஃபினைட்னா கிடைக்கிற எய்கன் வேல்யூ உங்களுக்கு நெகட்டிவில் கிடைக்கும். பாசிட்டிவ் செமி டெஃபினைட்னா கிடைக்கிற வேல்யூ பாசிட்டிவில் கிடைக்கும், ஆனால் ஏதாவது ஒரு வேல்யூ 0வாக வந்துடும். நெகட்டிவ் செமி டெஃபினைட்னா கிடைக்கிற வேல்யூ நெகட்டிவில் வரும், ஏதாவது ஒரு வேல்யூ உங்களுக்கு 0 வந்துடும். இன்டிஃபினைட்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கலந்து வரும். இதுதான் இன்டிஃபினைட். நம்ம இப்போது
டிட்டர்மினன்ட் அண்ட் மேட்ரிக்ஸ் டாப்பிக்கை கவர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் யூனிட் இப்போ கவர் பண்ணியாச்சு. அண்ட் இதுலேருந்து ஒரு சில சம்ஸை அடுத்த கிளாஸில் சால்வ் பண்ணலாம். கண்டிப்பாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கிளாஸில் சில சம்ஸ் எல்லாம் கொடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். நன்றி.